திரு சாமிநாதன், வெள்ளை அறிக்கை சட்டப்பேரவை கூடுவதற்கு ஒரு நாள் முன்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டதன் நோக்கம் என்ன? வெள்ளை அறிக்கை என்பது முதல்ல வெளிப்படைத்தன்மை, அதை கொஞ்சம் சொல்லி இருக்கிறது. வெளிப்படைத்தன்மையோடு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க சொன்னதை போன்று ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடுகிறது. அவை ஏறக்குறைய தேர்தல் வாக்குறுதிகள் மிதமிஞ்சிய அளவுக்கு கொடுத்த கட்சிகள்ல மிக முக்கியமானது தமிழக வெற்றி கழகம். நீங்க திமுக ஏற்கனவே 1000 ரூபாய் வழங்கி வர்றதை நாங்க 2000 ரூபாயாக உயர்த்துவோம். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்திற்கு குலவிளக்கு திட்டம்னு பெயர் சொல்லினார். அந்த குலவிளக்கு திட்டத்துல நாங்களும் 2000 ரூபாய் கொடுப்போம். ஒருபடி மேல போய் தமிழக வெற்றி கழகம் 2500 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம மிக மிக முக்கியமாக நீங்க இன்னைக்கு மத்திய அரசே உஜ்வாலா திட்டத்துல சிலிண்டர்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு வர்றாங்க பயனாளிகளுக்கு. நீங்க உஜ்வாலா திட்டத்துல பயனடைந்த பயனாளிகளுக்கு 12 சிலிண்டர் கொடுத்தாங்க. முதல்ல 9 ஆகி இப்ப நேற்று முன்தினமோ அது 4 சிலிண்டர்களாக குறைக்கப்பட்டிருக்கு. இப்படியான கால ஓட்டத்துல 6 சிலிண்டர் இலவசம்னாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த வாக்குறுதிகள்லாம் விஜய் அவர்கள் எப்ப நிறைவேற்றுவாரு அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மன்றத்துல இருந்தது. அப்ப முதலாவதாக ஒரு முதல்வராக பொறுப்பேற்ற அன்னைக்கே அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார் விஜய் அவர்கள். நான் சீக்கிரமே ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவோம், தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை ரொம்பவே இதாக்கிட்டாங்க அப்படின்னு விமர்சனங்கள் வைத்திருந்தார். பட் அதை நோக்கித்தான் இப்பொழுது அவர் களத்தை நகர்த்தி இருக்கிறார். சட்டமன்றம் கூடுகிறது, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்ப இந்த நேரத்துல தங்கள் மீதான கேள்விகள் வருவதை விட தாங்கள் ஆண்ட கட்சிகளின் மீதான கேள்வி அதை மாற்றிவிட்டார்கள். அது ஒரு வகையில் அரசியல் வியூகம். நீங்க புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு சட்டம் ஒழுங்கு சார்ந்த சவால்கள் நிறைய இருந்தது. அவர்களுடைய வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறாங்க கூட்டணி கட்சிகளே கேட்பாங்க. ஆனா இப்ப அவர் அந்த பாலை எப்படி மாத்திட்டாங்கன்னா, நீங்க இதுவரை ஆண்டவர்கள் சரியாக நிதி நிர்வாகத்தை கையாளல அப்படிங்கிறது. இதுல கவனிக்க வேண்டிய இடம்னு ஒரு 2 இடம் பாக்குறேன் சார். ஒன்று மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, அண்மையிலதான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தார். அங்க முதல்வர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிற பொழுது தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசினார். அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னார். அவர் அங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியதற்கு முரணாக தான் இன்னைக்கு பேசுகிற பொழுது அமைச்சர் மரியவல்சன் அவர்கள் சொல்றார், நீங்க நிதியை பெருக்குவதற்கு எதுவுமே செய்யலங்கிறார். இது ஒன்று. இன்னொன்று ஒப்பீடு செய்தார் சார். நீங்க குஜராத் மாநிலத்தோடு ஒப்பீடு செய்தார். அதுல நான் ஒரு சின்ன முரண் மட்டும் பாக்குறேன். கொள்கை எதிரி என்று அறிவித்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை இதுல ஒப்பீடு செய்கிறார்கள். ஒன்று. அதே நேரத்துல எதோட மோசமாக போயிருச்சுன்னு சொல்றாங்கன்னா, இவர்களுக்கு கூட்டணியில் பங்கு வைக்கக்கூடிய கேரளா மாநிலத்தை உதாரணம் காட்டுறாங்க. நீங்க தமிழகத்தினுடைய நிதிநிலை பஞ்சாபை போல கேரளத்தை போல மாறிவிட்டது அப்படிங்கிறாங்க. கேரளத்தில் இதற்கு முன்பு ஆண்டது இடதுசாரிகள், இப்ப ஆட்சியில் இருப்பவர்கள் காங்கிரஸ்காரர்கள். கேரளத்துல 14 மாவட்டங்கள் தான் இருக்கு, 20 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்கு, 140 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு. அங்க 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அதை மனதில் வைத்து இவர்கள் சொல்றாங்க. பட் இது ஒரு சாமர்த்தியமான ஆட்டம் இல்ல. குஜராத்ல செலவை விட வருவாய் அதிகமா இருக்கு, நல்லா இருக்குன்றாங்க. மகாராஷ்டிரா கர்நாடகாவில் வரவு செலவை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதை விட இங்க நிலைமை மோசமா இருக்குன்னு ஒப்பீடு செய்யும் போதுதான் கேரளாவோடு ஒப்பீடு செய்யறாங்க. ஆமா, நிச்சயமா நீங்க கேரளாவோடு ஒப்பீடு செய்யறாங்க. கேரளா இவர்கள் கூட்டணி கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலம். குஜராத்தை அவர்கள் முன்மாதிரியா சொல்றாருல, அந்த குஜராத் பாஜக ஆளக்கூடிய மாநிலம்ல அதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப நீங்க நிதி சார்ந்த விஷயங்கள்ல சமரச புள்ளிக்கான ஒரு அச்சாரம் பாக்குறேன். நீங்க மத்திய அரசோட மோதல் போக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இதை நான் பாக்குறேன். ஏன்னா குஜராத்துக்கு ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க. நீங்க அது இதனால் வரை தமிழக அரசியல்ல நம்ம பார்த்த ஒரு பாதை இல்ல. வட இந்தியாவை விட நாங்க உயர்வாக இருக்கோம் அப்படின்னு கடந்த காலங்களில் சொன்ன அரசியலுக்கும் இப்ப கேரளாவை போல நிதியை மோசமாக்கிட்டாங்கன்னு சொல்ற அரசியலுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஒன்று. 2வது, இதுல தாவேக்காவினுடைய அரசியல் சாதுரியம் தான் இதை நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட நீங்க ஒரு பொறுப்புகளில் இருந்து நீங்க கடந்த காலத்துல திமுக ஆட்சி செய்தாங்க, ஒரு 50 ஆண்டுகள்ல ஆட்சி செய்த போது இருந்த கடன் தொகையை விட இப்ப கடன் தொகை கூடிருச்சுங்கிறாங்க. பல முரண்கள் இருக்கு அவங்க சொல்றதுல. ஆனா நீங்க போக்குவரத்து துறை நஷ்டம், நம்ம ஒரு 75 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு ஆகுதுன்னா திரும்பி வர்றது ரொம்ப குறைவான தொகை தான் வருது, 25 ரூபாய் தான் வருது அப்படிங்கிற ஒரு இடம் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன? மகளிருக்கு கொடுத்த கட்டணம் இல்லாத பயணம். அதே நேரத்துல தாவேக்கா தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, தமிழகம் முழுவதும் அவங்க பயணிக்கலாம் இருந்தாங்க. நீங்க மின்சாரத்துக்கு இவ்வளவு கடன் சுமை இருக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. முந்தைய திமுக ஆட்சியிலும் அது தொடர்ந்தது. தாவேக்கா ஆட்சியில 200 யூனிட் ஆக்கிட்டாங்க. அப்ப நீங்க நிதி சுமை எப்படி வருகிறது? வெல்ஃபேர் ஸ்கீம்னாலதான் வருது, அதை ஏத்துக்கிறாங்க, அதையும் நிறுத்த மாட்டோம்ங்கிறாங்க. அப்ப மக்களுக்கு இவங்க ஒரு மெசேஜ் சொல்றாங்க. 2 மெசேஜ் பாக்குறேன். மக்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நாங்க இல்ல, இதற்கு முன்பு ஆண்ட திமுக தான் காரணம். அந்த காரணத்தினால எங்களால உடனடியா 2500 ரூபாய் தர முடியாதுங்கிற மெசேஜ் கிரவுண்ட்ல ஜெல்லாகும் அப்படின்னு நம்புறாங்க. ஒன்று. இன்னொன்னு, சட்டமன்றம் கூடுது. இனி எந்த கட்சிகள் விமர்சனம் செஞ்சாலும் தமிழ்நாட்டோட இந்த நிலைக்கு நீங்க தாங்க காரணம் அப்படிங்கிற
ஒரு கேடயமாகவும் இது பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன். Okay. இதுல சாதுரியம்னு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. தாவேகா அரசுடைய சாதுரியம், சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாகவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க, அதுல மக்களுக்கான மெசேஜ் இருக்கு அப்படின்னு. அதிமுக அரசு 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த பிறகு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போதும் இதே மாதிரியான விமர்சனங்களை அதிமுக மீதும் வச்சாங்க. நிதி நிலைமை சரியா இல்ல, கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா அதற்கு பிறகு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் முழுவதுமாக அவங்க நிறைவேற்ற முடியலன்னா கூட அவங்க நிறைவேற்றுவதற்கு அது முயற்சி செய்தார்கள். அவங்க சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றியதாகலாம் அப்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் வந்து கிளைம் பண்ணார். இப்போ சாதுரியமா இவங்க கடந்துட முடியுமா? சொன்னதெல்லாம் நிறைவேற்றாம கடந்துட முடியுமா? இல்ல அவங்க அதை செஞ்சு அடுத்த தேர்தலுக்கு முன்பாக அவங்க மக்களை வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குமா? இல்ல, அதை தள்ளி போட முடியும். அததான் அவர்களுடைய சாதுரியம் நான் குறிப்பிட்டேன். நீங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, மகளிருக்கு 1000 ரூபாய். அது எப்ப அமலுக்கு வந்தது? 2023 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. ஆனா விஜய் அவர்களுக்கு என்ன நெருக்கடி வருதுன்னா, விஜய் சொல்லிட்டாரு செய்து விடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். இல்லைன்னா உங்களுக்கு திமுகவை விட 1,70,00,000 மக்கள் வாக்களித்திருக்க மாட்டாங்க. நேற்று மகளிர் உரிமை தொகை வருது சார், செப்டம்பர் 15. கிட்டத்தட்ட கிராம பகுதியில் இருக்கிற பெண்கள் ஆர்வமா செல்ல எடுத்துட்டு வராங்க. 1000 ரூபாய் வந்திருக்கா, 2500 ரூபாய் வந்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்கிறாங்க. காரணம் அது விஜய் மீதான நம்பிக்கை, அது விஜய் கொடுத்த வாக்குறுதியின் மீதான நம்பிக்கை. அப்ப அதை வந்து அவருக்கு எதிரி வந்து திமுகவா அதிமுகவா இல்ல, அவர் கொடுத்த வாக்குறுதிகள், அவர் மக்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள். அப்ப அதை வந்து அவர் ஏதோ ஒரு வகையில சமநிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதன் காரணமாகத்தான் இந்த வெள்ளை அறிக்கை வருது நான் பாக்குறேன். அவங்க தள்ளி போடுகிறார்கள். அவங்க கொடுக்க முடியாது என்பது காலப்போக்கில் தீர்மானிப்பாங்க. இப்போது பிரச்சனையிலிருந்து நழுவுதல் அப்படின்னு இதை பார்க்கலாம்.